திடீர்னு வந்து அவரை வந்து இளைஞரணி தலைவராக்குறாங்க. அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ வேட்பாளர் ஆக்கி இருக்கிறாங்க. அப்புறம் ஜெயிச்ச உடனே வந்து அமைச்சராக்குறாங்க. அமைச்சரான உடனே துணை முதல்வர் ஆக்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அப்பட்டமான வாரிசு அரசியல் தான். புரியுதுங்களா? ஆனா ஸ்டாலின நம்ம வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திமுகவுக்கு பல எதிரான நிலையில் உள்ளவங்க கூட சொன்னதில்ல. ஆனா இவரு உதயநிதி வந்து அப்பட்டமான வாரிசு அரசியல். இப்போ அந்த உதயநிதி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப துரைமுருகன் வரலாம். ம். ஏன்னா துணை முதல்வர்ன்னு சொன்னா, இப்ப அண்ணா காலத்திலேருந்து அவரு இருக்காரு. திமுகல இருக்காரு. அப்போ அவரு துணை முதல்வர் ஆக்குனாங்கன்னா, லாஜிக்கா வந்து அது சரி. ஒரு கட்சியில வந்து ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப திமுகல பார்த்தீங்கன்னா, எங்க கட்சி மாரி ஜனநாயகம் வேற எந்த கட்சியிலும் இல்லன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ம். சரி அந்த கட்சியினுடைய அ பொதுக்குழு, நிர்வாகக் குழு மற்றும் நிர்வாகிகள் வந்து பகிரங்கமா யாராவது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்படி பொறுப்பு குடுக்குறீங்களே, இது வந்து அப்பட்டமான வாரிசு அரசியலா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில பேசுறதுக்கு யாருக்காவது ஆண்மை இருக்கா? பேச முடியுமா? பேசணும்னா கட்சியில தூக்கிடுவாங்க. உண்மையா இல்லைங்களா?